ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? பீர்க்கங்காவை நம்ம பொரியல், குழம்பு அந்த மாதிரி வச்சுருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிந்தவுடன் பெரிய வெங்காயம் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்குன்னு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். தோல் சீவி அந்த தோலை தனியாக எடுத்து சட்னி அரைக்கலாம். அது அடுத்த ரெசிபியை போடுறேன். இப்போ பீர்க்கங்காவை சேர்த்திக்கலாம். பீர்க்கங்காய் ரொம்ப நார்ச்சத்து நிறைந்த ஒரு காய். வாரத்தில் 2 நாள் சாப்பிட்ணும், நல்லது. குழந்தைங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கறி மசால் பொடி 3 சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காய் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா காய் தண்ணி விட்டு வேகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் காய் நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். மூடி போட்டு 5 நிமிஷம் வெந்துடலாம். கடைசியாக அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சுண்டனோடனே நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். சுவையான பீர்க்கங்காய் ரெடி. இதை எப்படி நம்ம சாப்பாட்டில் கிளறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி நல்லாயிருக்கும். இதை நம்ம பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா எப்படி ட்ரை ஆகி மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் பொரியலுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சூடான ரைஸ் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரைஸ்க்கு உப்பு தேவை இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பும் நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன், நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல குழந்தைங்களுக்கு காரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு, நல்லெண்ணெயும் அரை ஸ்பூன் உப்பும் போட்டு சாப்பாட்டில் போட்டு கிளறி லஞ்ச் பேக் பண்ணிடலாம். பீர்க்கங்காய் ரைஸ் ரெடி. லஞ்ச் பாக்ஸில் இதை கொஞ்சமாக நம்ம வச்சு பேக் பண்ணி வச்சிடலாம். பீர்க்கங்காய் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.